புதுசாக சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மார்ச் மந்த் ராசி பலன். மேஷ ராசிக்கான மார்ச் மந்த் ராசி பலன். ராசி செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். மேஷ ராசிக்காரர்கள் தைரியமாக இருப்பார்கள். ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். மாதப்பிற்பதில் செவ்வாய் பயண இடத்துக்கு வந்து விடுவார். கும்பத்துக்கு வந்து விடுவார் செவ்வாய். செவ்வாய் சனி தொடர்பு மேஷராசிகள் சில பிரச்சனைகள் கொடுக்கும். ராசி அதிபதி செவ்வாய் கும்பத்துக்கு போன மேஷராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏதாவது வரும். அது ஹெல்த் வைஸாக இருக்கலாம். செவ்வாய் சனி சேர்க்கை சிறப்பானது இல்லை. உங்கள் வாகனத்தை செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். சனி ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறார். மேஷ ராசிக்கு 12 ராகு இருக்கிறார். அதனால் தேவையில்லாத விரயங்கள்லாம் மேஷ ராசிகளுக்கு வரும். தண்ட விரயம், தண்ட செலவு, ஏதாவது எலக்ட்ரிக்கல் பொருள் ரிப்பேர் ஆகுது, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது ஏதாவது ரிப்பேர் ஆகும், அது மூலம் செலவு வரும். வாகனத்தை செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையே தேவையில்ல ஆக்சிடென்ட் தான் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. மேஷராசிகள் தங்கள் ஹெல்த்தை பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனை வரும். உங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். உங்கள் கடன் வாங்கினால் கடன் விரைவில் நடைபெறும். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தை தசாபதி சரியில்லை என்றால் நீங்கள் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வேலை பறிப்போய் விட நிலைமை வரலாம். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியால் நன்மை வரும். மனைவி மூலம் ஆதாயம் வரும். சுக்கிரன் மாத பிற்பகுதியில் 14 இடத்துக்கு வந்து விடுவார். செவ்வாய் சுக்கிரன் 14 இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். உங்களுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வரும். வருமானம் பெருகும். ஆனால் இந்த இடத்துல சனி இருக்கிறது சிறப்பில்லை. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். அஞ்சாம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்கறதுனால் குழந்தைகள் விஷயத்தை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த பிரிவிலும் உங்கள் குழந்தைகளுக்கு வண்டி வாகனம் எதுவும் வாங்கி கொடுக்காதீர்கள். இப்படி வண்டி வாகனம் வாங்கி கொடுத்தா வண்டி ரிப்பேர் ஆகும். வண்டியால் தேவையில்லாத பிரச்சனை வரும். இந்த செவ்வாய் சனி அங்கே இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் வண்டி ஏற்கனவே இருந்தால் வண்டி செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கும் ஏதாவது பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்குறார்கள். அதனால் உங்கள் குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஜுரம் வரலாம்.
உஷ்ண சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வரலாம். ஆஃபீஸில் பழகும்போது நீங்கள் எச்சரிக்கையாக பழக வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டும். ரியல் ஆஃபீஸில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். 12 ராகு இருக்கிறார். இதனால் தேவையில்லாத பண விரயங்களும் ஏற்படும். சந்திரன் திருவாதிரை சாதி சதய நட்சத்திரம் செல்லும்போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். 12 ராகு உங்கள் தூக்கத்தை கெடுப்பார். சரியான நேரத்துக்கு நீங்கள் தூங்க செல்ல வேண்டும். உங்கள் வேலையில் அலைச்சல் இருக்கும். டாக்டருக்கு போயிட்டு வருவீங்க, மருத்துவர் காட்டு தேவையில்லாத விரயங்களும் ஏற்படும். ஏற்கனவே உங்கள் ராசியில் விரையாதிபதி குரு இருக்கிறார். அவர் 12ஆம் அதிபதி. இந்த குரு தேவையில்லாத விரயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் சுப விரயம் நடக்கும். தேவையில்லாத விரயங்களும் நடக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். இந்த சுப விரயங்கள்லாம் நடக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பார். 5ஆம் தேதி சூரியன் 12ஆம் இடத்தில் குழந்தைகள் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள், பிடிவாதம் பிடிப்பார்கள். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வரும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். 12 சூரியன் ராகு இருக்கும்போது உங்கள் தந்தையால் பிரச்சனை வரும். உங்கள் தந்தைக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்கள் தந்தையை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சூரியன் ராகு சேர்க்கை சரியில்லை. உங்கள் தந்தை வண்டி ஓட்டுவதால் கவனமாக வண்டி ஓட்ட வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். உங்கள் தந்தைக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்படலாம். மேஷ ராசிகள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும்.